208 மாண்புமிகு உறுப்பினர் திரு டி.எம். தமிழ்ச்செல்வம், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைப்பதற்கான சாத்தியம் இல்லை என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டி.எம். தமிழ்ச்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி ஊத்தங்கரை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்திற்கு அலுவலகம் சுமார் 70 கிலோமீட்டர் தூரம் உள்ளதால் ஊத்தங்கரையிலிருந்து அலுவலகம் செல்ல 2 சுங்க சாவடிகள் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. புது வண்டிகள் பதிவு கொண்டு செல்லவும் மற்றும் விபத்துக்குள்ளான வாகனங்களை கொண்டு செல்லவும் மிகவும் சிரமப்படுகிறது. எனவே ஊத்தங்கரை மையப்பகுதியை புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைத்திட அரசு ஆவணை செய்யும் என்பதனை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊத்தங்கரை பகுதியில் தற்போது 1432 எண்ணிக்கையில் மட்டுமே போக்குவரத்து வாகனங்கள் இயங்கி வருகின்றன. இதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு சுமார் 6 முதல் 7 போக்குவரத்து வாகனங்கள் மட்டுமே தகுதி சான்று பெற அலுவலகத்தில் வரக்கூடிய சூழல் உருவாகும். ஊத்தங்கரை பகுதியினுடைய மக்கள் தொகை சுமார் 18,500 மட்டுமே உள்ளது. இதனால் பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் தொடர்பான சேவைகளுக்கும் இப்பகுதியிலிருந்து நாளொன்றுக்கு சுமார் 15 நபர் மட்டுமே வர வாய்ப்புள்ளது. எனவே போதிய போக்குவரத்து வாகன எண்ணிக்கை இல்லாதாலும் மக்கள் தொகை பெருக்கும் குறைவாக இருப்பதாலும் ஊத்தங்கரை பகுதியில் புதிய வட்டார போக்குவரத்து பகுதி அலுவலகம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டி.எம். தமிழ்ச்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி ஊத்தங்கரை அரசு போக்குவரத்து கழக பணிமனை குண்டும் குழியுமாக உள்ளது. எனவே அதனை சீர் செய்து பவர் பிளாக் அல்லது சிமெண்ட் சாலை அமைத்து தர அரசு ஆவணை செய்யுமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பல உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறியிருக்கிறோம். போக்குவரத்து துறை இருக்கின்ற சூழலில் மக்களுக்கு கட்டண உயர்வு இல்லாமல் பேருந்து சேவை வழங்குவதே ஒரு சிரமமான சூழலில் செய்து வருகிறது. எனவே அந்த பணிமனையின் தளத்தை சீர் செய்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை வழங்கினால் அவருக்கு துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் ராஜ்குமார். பேரவைத் தலைவர் அவர்களே, மயிலாடுதுறை தொகுதியில் கடந்த கலைஞர் ஆட்சியிலே யூனிட் அலுவலகம் திறக்கப்பட்டது. தற்போது அது வட்டார போக்குவரத்து அலுவலகமாக மேம்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகளாக அதற்கு கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. அதற்கு நம்ம தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என்று கேட்டு அமைக்கின்றனர். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற சூழலில் மயிலாடுதுறைக்கு புதிய கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் வணங்கி என்னுடைய வேலூர் தொகுதியில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சார்னாமண்டு வழியாக சலம்பேட்டை வழியாக ஓல்ட் டவுன் வழியாக வேலப்பாடி வந்து மினி பஸ் வந்து சங்கரம்பாளையம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். அதை ஒரு ஆண்டுக்கு மேலே நிறுத்தி வைத்திருக்கார்கள். மீண்டும் மினி பஸ் விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள பேரவைத் தலைவராக அமைச்சரை கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்ட பேருந்து எதனால் நிறுத்தப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். போதுமான பயணிகள் அடர்வு இல்லாத காரணத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லது என்ன காரணம் என்று ஆய்வு செய்து வாய்ப்பு இருப்பின் ஓட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2001 தொடர்ந்து என்னுடைய பண்ருட்டி பகுதிக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அது கடந்த கால தலைவர் கலைஞர் ஆட்சி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்முடைய ஆட்சி வந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அதிகாரி பெருமக்கள் வந்து என்னை இடத்தை தேர்வு செய்ய அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று காண்பித்தேன். ஆனால் இதுவரையில் பண்ருட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகம் தொடங்கப்படவில்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கி உடனடியாக என்னுடைய தொகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அரசாணை வெளியிடப்பட்டது, அறிவிப்பு வெளியாகிவிட்டது. இடத்தையும் தேர்வு செய்து தந்துவிட்டேன். பணி தொடங்கவில்லை. தொடங்குவதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தொடங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணை செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தற்போதுதான் இதை என் கவனத்துக்கு கொண்டு வருகிறார். இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதிகாரியிடத்தில் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும்.
ஆனால் எப்பொழுதுமே போர்க்கால அடிப்படையில் தான் நம்முடைய வேல்முருகன் இயங்குகிறார் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் பெரிய போராளி, அதனால தான் போருங்கிற வார்த்தை இல்லாமல் பேச முடியாது. மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்டுமன்னார் கோவிலில் அரசு பேருந்து பணிமனை ஒன்று இருக்கிறது. சொந்த கட்டிடம் இல்லாமல் வேளாண் துறைக்கு சொந்தமான விற்பனை கூடம் ஒன்றிலே அது சில ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ஆகவே மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு சொந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு நாங்கள் கூட்டாக பங்காற்ற தயாராக இருக்கிறோம். ஒரு சொந்த கட்டிடத்தை கட்டித்தர முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் நான் சிந்தனை செல்வன் அவர்கள் குறித்து சொல்வது குறித்து ஆய்வு செய்யப்படும். இன்னும் சொல்லப்போனால் தொகுதியே நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சருடைய சொந்த ஊருக்கு உட்பட்ட பகுதி. எனவே அது வேளாண் துறைக்கு சொந்தமான இடம் என்றால் அவரே அதை போக்குவரத்து துறைக்கு தருவதற்கு முன் வந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் வாய்ப்பு தந்துக்கிட்டே தானே இருக்கிறேன். ராஜபாளையத்திலிருந்து தென்காசிக்கு எஸ்சிடிசி பஸ் வரும்பொழுது சிவகிரி என்ற ஊரில் ஸ்டேஜ் இருக்கிறது. ஆனால் டிக்கெட் போடுவது ராஜபாளையம் டு தென்காசி தான் போடுவாங்க. அதனால் 67 ரூபா அதுக்கு வசூல் செய்கிறார்கள். ஆனால் அந்த சிவகிரிக்கு டிக்கெட் கொடுத்தா பாதி தான் வரும். ராஜபாளையம் டு தென்காசி 80 கிலோமீட்டர் இருக்கிறது. அதன் மத்தியில் சிவகிரி 40 கிலோமீட்டரில் இருக்கிறது. ரெண்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸு. அதனால ஸ்டேஜ் கேட்கிய இல்லை, ஸ்டேஜ் உண்டு. டிக்கெட்டு தான் டிக்கெட் ஸ்டேஜ். சிவகிரின்னு டிக்கெட் போட மாட்டாங்க. தென்காசி இதுனா டிக்கெட் போடுவாங்க. ராஜபாளையம் தென்காசி, அதே மாதிரி செங்கோட்டை ராஜபாளையம் செங்கோட்டைன்னு போடுவாங்க. செங்கோட்டை ராஜபாளையம்னு தான் போடுவாங்க. அதனால் சிவகிரிக்கு டிக்கெட் கொடுக்கும்படி ஆவண செய்வார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் சதன் திருமலைக்குமார் அவர்கள் கூறியதைப் போல அந்த சிவகிரியிலே ஸ்டேஜ் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அங்கே டிக்கெட் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.